வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் Vlookup ப்ளஸ் வந்து நேம் மேனேஜர்னு ஒரு புது கான்செப்ட் இருக்குது. புது கான்செப்ட்டில் அது ரொம்ப நாளாக இருக்குது. பட் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை வந்து நேம் மேனேஜரை நிறையா இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Vlookupையும் நேம் மேனேஜரையும் கம்பைன் பண்ணி எப்படி Vlookup இப்போ வந்து சிம்பிளிஃபையாக பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நேம் மேனேஜர் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் Vlookupல யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து Vlookup அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு அர்த்தம். லுக்கப்னா என்ன? ஒரு இதை வந்து நம்ம போய் தொலைவி எடுத்துகிட்டு வர்றது. இப்போ சப்போஸ் இங்கே வந்து இந்த டேட்டாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், லொக்கேஷன், ஹையர் டேட்டு ப்ளஸ் பேர் ரேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு டேபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்கிற டேட்டா ஒரு 38 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. பட் ஆனால் டேட்டா வந்து ஒரு 10 எம்ப்ளாயிஸோட டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயி ஐடி 1078 அப்படின்னா இங்கே காப்பி பண்ணி இங்கே போயிட்டு எஃப் போட்டு இப்படி போட்டு கண்டுபிடிச்சி இதை மறுபடியும் இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த Vlookup கான்செப்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது Vlookupனா என்ன அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லுக்கப், ஒரு டேட்டா பேஸ்லேருந்து தேவையான டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கொண்டாடுறது தான் Vlookup. ஸோ வந்து இது வெர்டிக்கல் லுக்கப். ஏன் வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னா, ஸோ இது வந்து வெர்டிக்கலாக இருக்கிற வேல்யூவை இது பண்ணும். அதே ஹரிசாண்டலாக இருக்கிற வேல்யூ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா Hlookup அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இதுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன். அப்புறம் வந்து இன்னும் எப்படி காம்ப்ளெக்ஸாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே ஃபார்முலா ஈக்குவல்ஸ் டைப் பண்ணும் Vlookup. ஓகேங்களா? VLன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிக்கும். ஸோ லுக்கப் வேல்யூ எந்த வேல்யூக்கு நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம், டேட்டாவை ரிட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி தான் ரிட்ரை பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? கொடுத்துட்டு கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்துட்டு டேபிள் அரே, எந்த டேபிளில் வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா இருக்குது, அதாவது இந்த டேட்டா எங்கேருந்து ரிட்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இதில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே சேம் சீட்லேயும் பண்ணலாம், ப்ளஸ் வேறு சீட்டில் போய் பண்ணலாம், இல்லைனா வேறு ஒர்க் புக்கில் கூட பண்ணலாம். நம்ம இப்போ வேறு சீட்டில் போய் பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கம்பல்சரி வந்து F4 கொடுத்து லாக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து F4 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி லாக் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஸோ லாக் பண்ணுறது கம்பல்சரி. ஏன்னா ட்ராக் பண்ணுறப்ப இந்த டேட்டா பேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போகிறதுக்காக தான் நம்ம லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்துட்டு இங்கே போங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா, சரி, ஓகே. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டிங்க. ஓகே. அடுத்தது வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் எங்கே அப்படின்னு கேட்குது. இங்கே வந்து எத்தனாவது இதில் வந்து அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கே வந்து எங்கே இருக்குது, நம்ம வந்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. இது ஒன்றுன்னு எடுத்துக்கணும். எந்த இடத்துக்கு இது பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டா எம்ப்ளாயி ஐடி இருக்கிறத, அதுக்கு மேலே லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம்லாம் இது 2 3 4 5 6 7 அப்படின்னு நம்பர் கொடுக்கணும். ஸோ அதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா 2, 0 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பிக் பண்ணி வந்துடும் லாஸ்ட் நேம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1078க்கு 1078. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பிக் ஆகிருக்கு. ஓகே, கரெக்டாக பிக் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்படி தான் வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து எல்லா இதுக்கும் நம்ம எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஃபார்முலாவை இங்கே Vlookup அப்படின்னு டைப் பண்ணி இதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேம் மேனேஜரை வச்சு எப்படி இது எல்லாத்துக்கும் சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே போங்க. போயிட்டு இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நேம் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு போயிட்டு நேம் மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். நேம் மேனேஜர் கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு இது பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து நம்ம இந்த டேபிளை வந்து ஒரு டேட்டா பேஸாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நேம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா MDP அப்படின்னு வச்சுக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா பேஸ்க்கு MDP அப்படின்னு வச்சாச்சு. செகண்ட் வந்து ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இது இருக்குது. ப்ளஸ் வந்து மாஸ்டர் எம்ப்ளாயி லிஸ்ட் இந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் புக் தான் செலக்ட் பண்ணிங்க. ஸோ என்டையர் ஒர்க் புக்கில் எங்கே வேணாலும் அதை நீங்கள் இதை வந்து டேட்டா அந்த நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி நேம் மேனேஜர் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இங்கே வந்து இப்போ இந்த இது மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இது மாதிரி வரும். ஸோ இங்கே எம்ப்ளாயி ஐடியில் ஆரம்பித்து இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டையர் டேட்டா பேஸ் செலக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, உடனே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து
நியூ நேம் மேனேஜரை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இங்கே வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறனால பண்ணலாம், எடிட் பண்ணுறனால பண்ணலாம், டெலிட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப்னால நான் அதை பார்க்கல. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இங்கே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு vlookup டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு F4 கொடுங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா டி மட்டும் லாக் ஆகிருக்கணும், ஓகேங்களா. 6 லாக் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இந்த இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறப்ப டி அப்படியே இருக்கணும். இது பட் ஆனால் இங்கே ட்ராக் பண்ணுறப்ப இது இருக்கணும். நான் ஆல்ரெடி அந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன், அதை பார்த்துருந்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் டியை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு டேபிள் ரைக்கு முன்ன எப்படி இங்கே போய் தானே செலக்ட் பண்ணோம், இப்போ வந்து அங்கே போய் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து vlookup அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி டிபின்னு கிரியேட் பண்ணாமல் இஎம் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வருது பார்த்தீங்களா. இதை நம்ம கிரியேட் பண்ணுது. இதை டேப் கொடுத்துட்டிங்கனாவே அந்த பேஜில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டேபிளரே நம்ம டிஃபால்ட்டு நேம் மேனேஜர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இது எந்த ஒரு சீட்டில் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கமா கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் எந்த இடத்துல இருக்குது 3,0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆச்சு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஸோ வந்து 1078க்கு செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரிக் அப்படின்னு நேமு ப்ளஸ் போட்டால் 1078க்கு என்ட்ரிக் அப்படிங்கிற நேம் ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து இன்னமே காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த நேம் மேனேஜர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை எப்படி பண்ணுறேன், அப்படி காப்பி பண்ணோன்னே இப்போ F2 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் நான் அந்த டிஏ லாக் பண்ணேன். ஸோ இங்கே வந்து இப்போ மறுபடியும் 4 கொடுத்துருவாங்க, ஃபோன் எக்ஸ்டென்ஷன். அடுத்து வந்து இங்கே மட்டும் டேரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. 5 கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்பர் எனக்கு தெரியுமில்ல எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா. 5ங்கிறது வந்து 1 2 3 4 5வதுங்கிறது பில்டிங் அப்படின்னு தெரியும். அதனால தான் இந்த இடத்துல 5 கொடுத்தேன். அதே மாதிரி காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 6,0 அடுத்து டேப் கொடுத்துட்டு எரர் காட்டுது 5. ஓகே, 6 7 ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புக் ஆயிடுச்சு. இங்கே ஹையர் டேட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்பரில் அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா நார்மலாக இதை நம்பராக ரெகனைஸ் பண்ணுது, அதனால தான் இப்படி வருது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹோம் போங்க. ஹோமில் போயிட்டு நம்பர் போங்க. நம்பருக்கு பதிலாக இது நம்பரில் அப்படின்னு டேட்டா அப்படின்னு எக்ஸல்கிட்ட சொன்னால் தான் அது வந்து டேட்டா கன்சிடர் பண்ணி ப்ராப்பராக ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ வந்து நேம் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நேம் மேனேஜர் யூஸ் பண்ணி vlookup வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். ஸோ ஒரு டேட்டா பேஸை ஒரு டேட்டா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா லிஸ்ட்டை வந்து டேட்டா டேபிள்னு சொல்லலாம். அது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேம் மேனேஜரில் போயிட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணுங்கிறப்பெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.